நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 71வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 71வது வசனம். உங்கள் சத்துருக்களின் கையில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. இது யாருக்கு சொல்றாருன்னா, என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்ததாக இங்கே சகரியாவின் மூலமாக இங்கே அது அறிவிக்கப்படுகிறது. சரிங்களா? உங்கள் சத்துருக்களின் கையில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன். கர்த்தர் நம்மை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்வது என்பது ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையின் மேலும் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பவுல் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. ஊழியம் செய்யாமல் இந்த உலகத்திற்காகவே வாழ்வது என்பது சரியாய் சொல்ல போனால் தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. அது தேவ சித்தத்தின்படியான வாழ்க்கை அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. தேவ சித்தம் என்பது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பது தேவ சித்தம். தாளந்துகளை குறித்த உவமையை சொல்லும் பொழுது ஆண்டவர் தாளந்துகளை பயன்படுத்தினவர்களை நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களில் ஆண்டவர் சொல்றார். ஆனால் அதே நேரத்திலே தாளந்துகளை பயன்படுத்தாமல், கொடுத்த ஒரு தாளந்தை பயன்படுத்தாமல் போனதான மனுஷனை, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் தீர்ப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ பிரயோஜனமற்றவன் ரட்சிக்கப்பட்டும் தேவராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டும் பரலோகத்திற்குரியவன் என்று அவன் தெரிந்து கொள்ளப்பட்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பயனற்றவனாய் இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கு பரலோகத்துல இடமில்லை. ஆண்டவர் சொல்றாரு, புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கின்றார். அப்போ நம்ம வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரயோஜனமாக, நமக்காகவே நம்ம வாழக்கூடாது. சுயநலமாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையை உலகத்தின் காரியத்திற்காகவே, நமக்காகவே, நம்முடைய குடும்பத்திற்காகவே, நம்முடைய பிள்ளைகளுக்காகவே, நம்முடைய எதிர்காலத்திற்காகவே வாழ்வதை போல ஒரு மதியீனமான வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உண்மையிலேயே அது ஒரு மதியீனமான வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதா இருக்க வேண்டும். நம்மை ரட்சித்தவருக்கு நாம் ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு சேர்க்க வேண்டும். ஆண்டவருடைய திட்டம் ஆதி முதல் கொண்டு ஆத்துமாக்களை ரட்சித்து பரலோகத்தில் சேர்ப்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவ திட்டத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளாமல் சுயநல போக்கோடு வாழ்வது என்பது அது தேவ சித்தத்திற்குள்ளே வரவே வராது. அப்ப நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாட்களிலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு ஊழியம் செய்யும்படி, கட்டாயம் ஊழியத்தை செய்யும்படி சொல்லுகிறார். ஏதாவது ஒன்று செய்யும். எல்லாரும் ஒன்னையே செய்யணும் அவசியம் கிடையாது. பட் எல்லாரும் எதையாவது ஒன்று செய்யணும். ஆக மொத்தத்திலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியல.
இப்ப தெரியாது. கர்த்தருடைய வருகை நேரத்திலே அன்றைக்கு அது தெரியும் பொழுது அப்ப நம்ம காலம் கடந்ததா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு என்று நாம் ஊழியம் செய்வது என்பது கட்டாயம். அதைத்தான் நீங்க ஆபிரகாமுக்கே ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாமுக்கே வாக்கு கொடுத்தாராம். உன் சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பயமின்றி நீதியோடும் பரிசுத்தத்தோடும் எனக்கு ஊழியம் செய்யும்படி கட்டளையிடுவேன்கிறார். அப்ப விடுதலையாக்கப்பட்ட பின்பு நம்ம செய்ய வேண்டியது ஊழியம் செய்யணுங்கிறார். சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாக்கப்படுவது முதலாவது. அதன் பிறகு நமக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? நீதியும் பரிசுத்தமும் என்பது வாழ்க்கை. மூன்றாவது ஊழியம் என்பது தேவ ராஜ்யத்துக்குரிய காரியம். புரிதலா? விடுதலை அதற்குரிய ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. நீதியும் பரிசுத்தம் உள்ளது என்பது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தொடர்ந்து அதில் தொடருகிற அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ஊழியம் செய்யப்படுவேன். இப்ப ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார்னா ஆபிரகாம் என்ன ஊழியம் செய்தார் அப்படி சொல்லி நீங்க பார்க்கலாம். கவனிச்சீங்கன்னா தெரியும். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும். 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனுங்கிறார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய நீதியிலும் அவருடைய வழிகளிலும் நடவுங்கள் என்று தன் பிள்ளைகளுக்கு, தன் சந்ததிக்கு அவன் அதை அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ தனக்கு கிடைத்த நீதியையும் சத்தியத்தை தன் சந்ததிக்கு அவன் அறிவிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்கிறார் ஆண்டவர். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தியத்தை தனக்கு பின்வரும் சந்ததிக்கு அறிவிக்கிற ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஒரு பக்கத்துல. அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜெபிக்கிற ஒரு நபராக ஆபிரகாம் இருந்தார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்திலே அங்கே நியாய தீர்ப்பு சோதோம் கொமோராவுக்கு வருகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக ஆபிரகாம் தெய்வ சமூகத்திலே எவ்வளவாய் மன்றாடி ஜெபித்தார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 6 லெவல்ல ஆண்டவரிடத்திலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அல்லது நியாய தீர்ப்பு தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஜெப ஊழியம், இன்னொரு பக்கத்திலே பார்க்கும் பொழுது பின்வரும் சந்ததிக்கு கர்த்தருடைய நீதியிலும் நியாயத்திலும் நடவுங்கள் என்று அவர் போதித்து இருக்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு இருக்கணும். ஜெபிக்கிறது ஒரு ஊழியம் இருக்க வேண்டும். அடுத்தது கிறிஸ்துவை அடுத்த சந்ததிக்கு நாம் அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இதை வாக்கு கொடுக்கிறார். உன் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலையாகி நீதியோடும் பரிசுத்தத்தோடும் பயமில்லாமல் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கணும். அந்த வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிற ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்குரிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கணும். நானும் ஊழியம் செய்யறேன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. நம்ம செய்கிற ஊழியத்திலே தேவநாமம் மகிமைப்படணும், தேவராஜ்யம் கட்டப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் பரிசுத்தம் அடையணும், ஆத்துமாக்கள் கர்த்தரை தேடணும், ஆத்துமாக்கள் பின்மாற்றத்திலிருந்து கர்த்தருக்குள் திருப்பம் கொண்டு வரப்படணும், புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் ஊழியத்தின் பாதையில இருக்க வேண்டிய காரியங்கள். இதெல்லாமே தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் காணப்பட வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பயமில்லாமல் ஊழியம் அட செய்கின்றார். தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. யாருக்கு? நீதியோடும் பரிசுத்தத்தோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு சத்துருக்களின் கையில் இருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. புரியுதுல? எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம் பாருங்க.
அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு என்று நீங்கள் ஊழியம் செய்ய நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்காக நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பயமே இருக்காது. எதை பத்தியும் பயம் இருக்காது. பயமே இருக்காது. பயமில்லாத ஒரு வாழ்க்கை. சத்துருக்களை குறித்து பயம் இருக்காது. உங்க வாழ்க்கையில எதை குறித்து உங்களுக்கு பயம் இருக்காது. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது. எதை குறித்த பயம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் என்ன செய்யுது? பணத்தை சேகரிக்க சொல்லுது. சேகரிச்சுக்கொள், சேகரிச்சுக்கொள், சேகரிச்சுக்கொள். பிற்காலத்துக்கு பணத்தை சேகரி, இன்னும் சேமித்து வை, சேமித்து வை. எதை வாங்க, எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? பயம், பயம். புரியுதா? என்ன செய்வோம், என்ன செய்வோம், பிற்காலத்துக்கு ஏதாவது வேணுமே, அது பண்ணணுமே, பயம். அது கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு அவர்களை உலகத்தின் காரியங்களிலே கொண்டு போய் முடக்கி விடுகிறது. பயம் ஒண்ணு இருந்துச்சுனாலே நம்முடைய வாழ்க்கையை அது முடக்கி விடும். ஆவிக்குரிய காரியத்திலும் சரி, உங்களுடைய ஆண்டவருடைய காரியத்திலும் சரி, எல்லாத்திலையுமே முடக்கிடும். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பயமின்றி ஊழியம் செய்யும்படி பண்ணுவேன். அப்ப இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம நிச்சயமாகவே இந்த நாட்களிலே சத்துருக்களின் கையில் இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் பயமின்றி கர்த்தருக்கு ஊழியம் செய்து தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஊழியம் செய்யுங்க, சுமார்காரி அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியரை அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதா மாறட்டும். உங்களுக்காகவும் உங்கள் எதிர்காலத்திற்காகவும் உங்க குடும்பத்திற்காகவே வாழ்க்கை முழுசும் வாழ்ந்து உங்க வாழ்க்கை வீணாக்கி போடாதீங்க. கர்த்தருடைய எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குது. அதை செய்யலைன்னா கர்த்தர் கண்டிப்பா கேட்பார். ஒரு தாளந்தை கொடுக்கப்பட்ட அவனிடத்திலே கர்த்தர் கேட்டாரே, என்ன செஞ்சார்னு கேட்டார். எங்களுக்கு ஒன்றுதானே கொடுத்தோம், அதனால போனா போதுன்னு கர்த்தர் விடலையே. அந்த ஒன்றை வாங்கினவன்ட்டு கேட்டார் இல்லையா? கேட்பார், கண்டிப்பா கேட்பார். நம்ம கிட்ட எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நீ பயன்படுத்தினியான்னு கேட்பார். புரியுதா? உங்களுக்கு பாடுறதுக்கு திறமை கொடுத்திருக்காரா, பாடினியான்னு கேட்பார். பேசுறதுக்கு திறமை கொடுத்திருக்கிறாரா, பேசினியான்னு கேட்பார். பணத்தை கொடுத்திருக்கிறாரா, பணத்தை ஊழியத்துல செலவு பண்ணியான்னு கேட்பார். எதை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரோ அதான் தாளந்து இல்லையா? மியூசிக் வாசிக்க கர்த்தர் திறமை கொடுத்திருக்கிறாரா, வாசியான்னு கேட்பார். இறக்கம் செய்வதற்கு தாளந்து கொடுத்திருக்கிறாரா, இறக்கம் செஞ்சியான்னு கேட்பார். என்ன காரியத்தை கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிறாரோ அதை நீ பயன்படுத்தினியான்னு கர்த்தர் கண்டிப்பா கேட்பார். நமக்கு கொடுக்கப்பட்ட எதை குறித்தும் கர்த்தர் நிச்சயம் கணக்கு கேட்பார். உங்ககிட்ட நான் இவ்வளவு கொடுத்தனே, என்ன பண்ணுனேன், என் ராஜ்யத்திற்கு மகிமையா நீ என்ன பண்ணுனேன்னு கேட்பார். ஆண்டவரே நான் எல்லாத்தையும் அப்படி புதைச்சு வச்சுட்டேன் அப்படின்னா அது நம்மை நரகத்துல கொண்டு போய் வைத்து விடும். என்ன பண்ணேன், நான் பயன்படுத்தவே இல்லை, புதைச்சு வச்சுட்டேன், யூஸ் பண்ணாம பத்திரமா எனக்கு என் எதிர்காலத்துக்கு நான் அப்படி வச்சுட்டேன். அல்லது நான் ஊழியம் பண்ணா யாராவது என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி செய்யாமலே விட்டுட்டேன். நம் ஆண்டவருக்கு என்று எதையுமே செய்யாமல் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமை தாளந்துகளை பயன்படுத்தாமல் இருந்து விட்டால், ஏன் நான் உனக்கு கொடுத்ததை நீ யூஸ் பண்ணல கண்டிப்பா கேட்பார். அதனால் தேவ பிள்ளைகள் இதெல்லாம் எச்சரிப்பு. ஒவ்வொரு நாளிலும் இந்த காலை நேரத்தை நம்ம உணரணும். இந்த நாளிலிருந்து ஒரு புது தீர்மானம் எடுத்து ஆண்டவருக்கு என்று அவர் கொடுத்த தாளந்தை, அது எதுவானாலும் அதை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று மகிமையாக பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. பயன் இல்லாம போகக்கூடாது. அந்த ஊழியத்துல ஒரு பயன் இருக்கணும். என்ன பயன் இருக்கணும் தெரியுமா? அது தேவ ராஜ்யம் மகிமைப்படக்கூடியதா இருக்கணும். நானும் ஊழியம் ஒன்றே ஏதோ பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஒன்று. இல்லைன்னா பின்மாற்றத்துல போனவங்க திரும்பி வரணும். புரியுதா? ஆத்துமாக்கள் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுவதற்கு ஏற்ற ஊழியம் பண்ணணும். சும்மா நானும் செஞ்சேன்னு இதோ ஒன்று செய்யக்கூடாது. தேவ ராஜ்யத்திற்கென்று நாம் பயனுள்ளவர்களாய் மாறணும். கர்த்தர் அதை கனப்படுத்துவார். கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கும் பொழுது அது நமக்கு மகிமையா இருக்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே,
எங்கள் வாழ்க்கையிலே எங்களை சத்துருக்களின் கையிலிருந்து எங்களை நீங்களாக்கி விடுதலையாக்கி இருக்கீங்க. நாங்கள் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்ய, பயமில்லாமல் ஊழியம் செய்ய எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்கான சோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம். காத்துக் கொள்ளுங்கப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, வழிநடத்து, ஆசீர்வதிங்க. நீங்களை மகிமைப்படுவதற்காக உமக்கு சோத்திரம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்வதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.